எல்லாருக்கும் நண்பனுக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஹோப் எல்லாருமே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்யூ பிராண்டோட ஒரு 170 லிட்டர் ஒரே ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் தான் அன்பாக்சிங். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், இது ஒரு பட்ஜெட்டில் வந்திருக்கிற இந்தியாவிலே இது தான் ஸ்டார்டிங் விலையில் 8,999 ரூபாவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். 2020 மாடல். இது பார்த்திங்கன்னா எல்லாராலுமே வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் இருக்கிறதால கண்டிப்பாக வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணுறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக காணும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம மார்க்யூவோட இன்னும் ஃப்ரெஷ் மாடலில் தான் இந்த ரெஃப்ரிஜரேட்டர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து இருந்துச்சு. பாக்ஸ் நம்ம ஸ்டைலில் அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் நம்ம இதை வந்து ஸ்டாப்பை கிழிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளார வந்து ஃப்ரிட்ஜ் வருது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் ஃப்ரிட்ஜ் வந்து ஒன்றுமே டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ரொம்ப சேஃபாக எடுத்து வருவாங்க. பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிளாஸி லுக் வந்து கொடுத்துருக்கு. ஒரு மெரூன் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து நல்லா ஷைனியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மெரூன் ஷைனிங் நம்ம லைட்டிங் போட்டிருக்கா உங்களுக்கு அப்படி தெரியும். லைட் ஆஃப் ஆகுனா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் வந்து நல்லா எடுப்பாக அந்த தெரியுது. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக் கொடுக்குது இந்த ஃப்ரிட்ஜ். 170 லிட்டராக இருந்தாலும் பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி எஃபிஷியன்சி, அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிளைசர் ஃப்ரீன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அவங்க போட்டிருக்கலாம் கேட்கக்கூடாது இனிமேல். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஆப்ஷனும் வந்து அது கூட இருக்குது. இப்போ மார்க்யூவோட பிராண்டிங் வந்து அது சைடில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பவர் சேவிங் கைடு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து இந்த 170 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி சின்ன கம்ப்ரஸர் கூட பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் தேங்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்பியோட அந்த பேக்கில் வந்து கம்ப்ரஸர் வந்து கூலிங் ஆகிறதுக்கு பேக்கில் உள்ள அந்த கம்பி பார்க்க முடியும் உங்களால். குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் கேபிள் வந்து ஸ்டாண்டர்ட் ஒயர் கேபிள். உங்களுக்கு வந்து ஒயரிங் டயக்ராம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபியூச்சரில் வந்து எலக்ட்ரிஷனுக்கு யூஸ் ஆகிறதுக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கம்பி வந்து நல்ல குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து சேஃப்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து ஸ்டெபிளைசர் லைஃப் லாங்க்கு யூஸ் பண்ணிங்க. அப்புறமா வந்து சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்கன்னா நிறைய சேஃப்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒட்டியிருக்காங்க. அந்த கிளாஸ்லாம் ஆடாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா பேக்கிங்க்காக வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட் வைஸாக ஒரு கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஃப்ரிட்ஜரில் உள்ள சைஸ் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக் வைக்கிற ட்ரே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ட்ரே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப் வைக்கிறதுக்கு 2 இருக்குது. அது நான் வந்து ஒன்றா வைக்கிறேன். நான் அப்புறம் நான் 2 ஆக்கி தரேன். யூசர் மேனுவலில் வந்து ப்ரீஃபாக எப்படி ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு வந்து வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூசர் அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து சாவி இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜரை வந்து லாக் பண்ணுற ஆப்ஷனுக்கு சாவி வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து சாவி போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், தடத்தலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பார்த்தீங்கன்னா 3 சீசனுக்கு ஏற்ற மாதிரி வின்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மன்சூன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைட் ஆப்ஷன் வந்து ஒன்று கீழே இருக்குது ஓப்பன் பண்ணோன்னே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ள கம்பார்ட்மெண்ட் வந்து நல்லா கை போகிற அளவுக்கு பெருசாக தான் இருக்குது. நாட் பேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கிளாஸ் தான். இது ஏதாவது வைக்கிறதுக்கு, ஏதாச்சும் வந்து பொருட்களை வைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் 4 லேயருக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது பிளாஸ்டிக் தான். ஆனால் எனக்கு இது பிளாஸ்டிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் கொடுத்தனால, ஏன்னா இது வந்து கூறுப்பாக இருக்குது. சைடு வந்து உங்களுக்கு வந்து 4 விதமான வந்து ஸ்லாப் இருக்குது. இதில் வந்து உங்களால் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டில் ஜூஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு வந்து இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி தான். அழகான விதத்தில் ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கும் வந்து நல்லா தான் ஸ்டாண்டர்டான. இதில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் பிளாஸ்டிக் தான். அதனால் பயப்பட தேவையில்லை, நல்லா தான் இருக்குது. நான் அதில் யூஸர்லாம் படித்து அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வந்து அந்த ரப்பர் வந்து கிரிப்பாக தான் பிடிச்சிக்குது. சில ப்ராடக்ட்டில் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. நான் பல தடவை வந்து யூஸ் பண்ணி பார்த்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த ரப்பரையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதை சாத்தும் போது நல்ல கிரிப்பாக வந்து பிடிச்சிருக்கு. அதனால் வந்து பக்கான்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் ஃபைனல் டெஸ்ட்டு. நான் வந்து நோ ஆன் பண்ணக்கூடாது. ஸ்டெபிளைசர் இருந்தாலும் நம்ம ஸ்டெபிளைசர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவ்யூக்கு வந்து சைமன் பிராண்ட்லேருந்து 2 ஸ்டெபிளைசர் டிவிக்கும் அது மட்டும் ஃப்ரிட்ஜருக்கு வந்துருந்துச்சு. ரொம்ப நாள் லேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது நான் கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த சைமன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரிஜரேட்டர் நான் கனெக்ஷன் பண்ணுறேன். கனெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் வந்து கம்மியாக வருது சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கம்மியாக தான் இருக்குது இந்த ரெஃப்ரிஜரேட்டரில்.
ஆகலை. ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உடனே கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 28 டிகிரி காட்டுது, மேலே பார்த்தீங்கன்னா வந்து 26 அந்த காட்டுது. ஆனால் அந்த ஃப்ரீசர் இருக்குல்ல, அந்த ஃப்ரீசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கூல் வந்து உடனடியாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த டாப்பில். இதை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து 16 காட்டுது பார்த்திங்களா. நான் 2 மினிட்ஸ் கூட அவ்வளோ உடனடியாக வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐஸ் க்யூப்ஸ் நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். 2 மணி நேரத்தில் ஐஸ் க்யூப் ஆகிடும்னு சொல்லி போட்டுருந்தாங்க. நான் வாட்டர் வைக்கிறேன். வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 27 காட்டுது வைக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 1 ஹவர் கழிச்சு பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. என்ன பார்த்திங்கன்னா, நான் வந்து நாளைக்கு என்னோடய பர்த்டே வேறு, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் வேறு வந்துருந்துச்சு ஒரு அன்பான உள்ளங்கள்ட்டேருந்து, அந்த ஒரு கேக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் 1 ஹவர் கழிச்சு பார்க்கும்போது 27 இருந்தது பார்த்திங்கன்னா வந்து 16 வந்துருச்சு. அது மாதிரி கேக் பார்த்திங்கன்னா வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வச்சுட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் க்யூப் வச்சா அந்த ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா வந்து முற்றிலுமாக வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான கூலிங்காக இருக்குது. உங்களால் பார்க்க முடியும் 11, 12 காட்டுது. அதுக்கேற்ற பார்த்திங்கன்னா 10 காட்டுது அந்த ஃப்ரீசரு. அதனால் மார்க்யூ பிராண்டோட இந்த 170 லிட்டர் ப்ராடக்ட் வந்து பக்கா நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துது. இப்போ வாங்க ஃபைனலாக இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பேசலாம். ஓஹோஹோஹோ, நானும் வந்து விலை கம்மியாக இருக்கும், ஏதாச்சும் வந்து குறைகள் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ப்ராடக்ட் நல்லா தாங்க இருக்குது, ஒர்த்து தான் சொல்ல முடியும். ஓகே, ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8,999 ரூபாவில் உங்களால் ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலாக வாங்க முடியும். டெலிவரி ஃப்ரீ தான். என்டையர் தமிழ்நாடு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களால் வாங்க முடியும் தான். சில இடத்துல ரெட் ஜோன் இருக்கிறதால உங்களால் வாங்குறதுக்கு வந்து டிலே ஆகும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் 170 லிட்டர் சொல்ல போனால் ஒரு காம்பேக்டான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்லைனா வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை யாருக்காச்சும் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம். பேச்சுலருக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணும்போது லேட்டாக கூலாகும்னு நினச்சேன். இல்லை, நான் போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கூலிங் நல்லா இருக்குது. என்னோடய டெப்த்தான ரிவ்யூவில் இப்போ சொல்ல போனால் நல்லாவே இருக்குது. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இதில் ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா பாடிக்கு பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. கம்ப்ரெஸருக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்டையர் இந்தியாவில் சர்வீஸ் சென்டர் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் கான்ஸ் சொல்ல போனால் ஒரே ஒரு விஷயம் நான் கான்ஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். என்ன கான்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த உள்ளார கொடுத்துருக்குற அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோக்கு சேஃப்டி இருக்குமா தெரியல. அது கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து உடைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மிரர் கொடுத்துருக்குறது, அது மிரர் கொடுக்காம ஒருவேளை வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக்கு இல்லைனா வந்து வேறு மெட்டீரியல் கொடுத்துருக்கலாம். மிரர் கொடுத்தா கூலிங் இறங்கும்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் அது ரொம்ப சொல்லப்போனால் தக்கடியாக இருக்குது. அந்த மிரர் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் இது பண்ணாலும் உடையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு தான் எனக்கு கான்செப்ட் தெரியுது. தவிர இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதில் குறை சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அது பாவம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நல்லா இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம் இந்த ப்ராடக்ட். இந்த மார்க்யூ பிராண்ட் வந்து புதுசாக இருக்கலாம், பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி இந்தியாவில் இருந்துட்டு பிராண்ட் தான். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இல்லை ப்ரோ எனக்கு வேறு ஏதாவது பிராண்டில் வந்து தேவை பார்த்தீங்கன்னா இதே ஸ்பெக்டில் இதே 170 லிட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா 9,400 ரூபாய்க்கு வந்து இதே குவாலிட்டியில் இருக்குது. நான் ஸ்பெக்ட் பார்க்குற அளவுக்கு. ஆனால் நான் டெஸ்டிங் பண்ணதில் இந்த ப்ராடக்ட் ஒர்த்துன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டோட உங்களுக்கு ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்பாக்சிங் எல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ண வேணாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான விஷயம் டிவிக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கண்டிப்பாக நான் வந்து அந்த சைமன் பிராண்டோட அந்த ஸ்பெஷலான அந்த ஸ்டெபிலைசர் அன்பாக்சிங் வரும். கொஞ்ச நாள் இழுத்துட்ருக்கு. ஏன்னா நிறைய அன்பாக்சிங் வெயிட்டிங் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாருங்க. ஹோப் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ஹோம் அப்ளையன்ஸ் வந்து அன்பாக்சிங் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா, அதை பற்றி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பட்ஜெட் சீரிஸில் உள்ள ப்ராடக்ட்டில் நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக அதிலே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆஃபர்ஸ் டீட்டெயிலாம் நான் வந்து டெலிகிராம் குரூப்லலாம் கொடுத்துருப்பேன். எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டேன். முகமது பாய்.